ஒரு டவர் இல்லையா, எதுவுமே இல்ல. ஒரு ஆனை வந்தாலும் கூடி அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் சொல்ல முடியல. ஒரு ஃபோன் பேசுறதுக்கு, கேஸ் புக் பண்ணுறதுக்கு, ஒரு 108க்கு ஃபோன் பண்ணுறதுக்கு எதுக்குமே எங்களால் முடியல. எங்களுக்கு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுங்க நல்ல முறையா. எங்களுக்கு வந்து இங்க டவர் சுத்தமாவே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப யாருக்காவது ஒருத்தவங்க பெரியவங்களுக்கு முடியல, ஒருத்தவங்க பைக்லேருந்து கீழ விழுந்துட்டாங்க, இல்ல யானையே வந்துருச்சுனாலும், எங்களால வந்து உடனடியா அதிகாரிகளுக்கு வந்து தகவல் சொல்ல முடியல. ஏன்னா வந்து, எங்களுக்கு வந்து படிப்பு சம்மந்தப்பட்டதா குழந்தைகள் வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, நெட் யூஸ் பண்றதுக்கு எதுவுமே வந்து எங்களுக்கு போதுமான வசதி வந்து இங்க கிடையாது. அதனால வந்து அதிகாரிகள் வந்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து, எங்களுக்கு இங்க ஒரு நெட்வொர்க் வந்து அமைச்சு குடுத்தா நாங்க கொஞ்சம் வசதியா இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, ஆஸ்பத்திரி எதுக்குன்னாலும் ஒரு அவசரத்துக்கு உதவியா இருக்கும்னு நாங்க எங்க ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது தகவல் சொல்றதுக்கோ, ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் வாங்குறதுக்கோ ரேகையெல்லாம் ஒழுக மாட்டேங்குது. அதனால எங்களுக்கு எந்த வசதியும் இல்ல. அதனால அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். டவர் கிடைக்கிறதில்ல. எங்கே ஃபோனை எடுத்து பேசினாலும் இப்போ ஃபோன் வச்சிருக்கிறதே வேஸ்ட்டுங்கிற மாரி ஆகி போயிருது. ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வனவிலங்குகள் அதிகமா நடமாடுற பகுதியா போச்சு இப்போ. உயிரினங்கள துன்புறுத்தக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கு. அதனால நாங்க எந்த ஒரு எமர்ஜென்சிக்கும் தகவல் சொல்ற முடியல டவர் கிடைக்கிறதில்ல. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வரவங்க ஒரு ஜிபே, ஃபோன்பே பண்ண கூட நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. சரியா பண்ண முடிய மாட்டேங்குது. ஃபோன்பே பண்ணுறேங்கிறாங்க, அதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. அரசு வந்து இவங்களுக்கு சரி டவர் அமைச்சு குடுத்தா கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டு